கருஞ்சீரகம், அதே சம அளவு வெந்தயம், அதற்கப்புறம் கருவேப்பிலை. இந்த கருஞ்சீரகத்தோடு ஏன் வெந்தயத்தை எடுக்கிறோம் என்றால், கருஞ்சீரகம் என்பது ஒரு உஷ்ணகாரி செரிமானகாரி. மருத்துவ சித்தர்கள் சொல்லுவது உஷ்ணகாரி என்றால் இந்த கருஞ்சீரகம் அதிகமாக நாம் சேர்த்து கொள்ளும் போது உஷ்ணம் அதிகமாகும் உடம்பில். அதற்காகத்தான் அவற்றை குளிர்விப்பதற்காக வெந்தயம் மிக குளிர்ச்சியானது, அதற்காகத்தான் வெந்தயம் சேர்க்கிறோம். பிறகு இந்த முடி வளர்ச்சிக்கு ஏனென்றால் இந்த கருஞ்சீரக எண்ணெயை நரைமுடியை போக்குவதற்கும் முடி உதிர்வுக்கும் ஒரு தீர்வாகத்தான் இந்த கருஞ்சீரக எண்ணெயை நாம் பயன்படுத்தப் போகிறோம். அதற்காக நாம் கருவேப்பிலை, உங்களுக்கே தெரியும், கருவேப்பிலை முடி உதிர்வை தவிர்க்கும், நரைமுடியை கருமையாக்கும். அதற்காகத்தான் இந்த கருவேப்பிலையை சேர்த்திருக்கிறோம். இந்த கருஞ்சீரகத்தில் பார்த்தீர்கள் என்றால் நைசலோன், தைமோகுவினேன், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின், பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், இவ்வளவு சத்துக்கள் இவற்றில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் அதுவும் இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் வெந்தயத்தில் சுண்ணாம்பு சத்து, மக்னீசியம் சத்து, மணிச்சத்து, இரும்புச்சத்து, தாமிரச்சத்து, கந்தகச்சத்து, இவை இரண்டுமே கருவேப்பிலையிலையும் வெந்தயத்திலையும் இருக்கிறது. எனவே தான் இவற்றை சேர்த்திருக்கிறோம். இவை மூன்றையும் சேர்த்து நாம் மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும். இவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இவற்றை எடுத்துக்கொண்டு மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்ளுங்கள். இவற்றை ரொம்ப பொடியாக அரைத்து கொள்ள வேண்டாம். பவுடர் போல் அரைத்து கொள்ளாமல் இது மாதிரியாக அரைத்து கொள்ளுங்கள். பவுடர் போல் இல்லாமல் இவற்றை அரைத்து கொண்டு ஒரு வாணலியில் எடுத்துக்கொள்ளுங்கள். இவற்றில் தேங்காய் எண்ணெய் தேவையான உங்களுக்கு எவ்வளவு நாள் வைத்து பயன்படுத்த போகிறீர்கள், செக்கிலிருந்து வாங்கிய தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்த வேண்டும். இவற்றை அப்படியே நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அப்படியே அடுப்பில் வைக்க வேண்டும் என்றுதான் பல வீடியோக்கள் யூடியூப்பில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றை நன்றாக கலக்கிவிட்டு கொதிக்கும் தண்ணீர், இப்போது பாருங்கள், இவற்றை இதுபோல் சூடுபடுத்துங்கள். கொதிக்கின்ற தண்ணீரில் இவற்றை சூடுபடுத்த வேண்டும். அப்படியே நேராக இவற்றை சூடுபடுத்தினால் இந்த வெந்தயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம் இவையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கருகி போய்விடும். அதனால் தான் இந்த முறையை பயன்படுத்துகிறோம். இந்த முறையைத்தான் சித்தர்கள் பயன்படுத்தினார்கள். அதாவது கொதிக்கின்ற தண்ணீர் மூலம் இவற்றை சூடுபடுத்தும் போது இவை கருகுவதில்லை. அப்படியே இவற்றினுடைய சித்த மருத்துவ குணமும் மாறாது. இதுபோல் அதிக நேரம் வைக்க வேண்டாம். இதுபோல் அந்த எண்ணெய் ஒரு வெள்ளை நிற நுரையாக வந்துவிடும். அப்படி வந்துவிட்டதென்றால் கண்டிப்பாக நிறுத்தி கொள்ளவும் சூடு பண்ணுவதை. நன்றாக ஆறிய பிறகு இவற்றை ஒரு பாட்டில், தயவு செய்து பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்த வேண்டாம். பீங்கான் பாட்டில் இவற்றை ஊற்றுங்கள். பல வீடியோக்குள்ள சொல்லியிருப்பாங்க இவற்றை வடிகட்டி ஊற்ற வேண்டும் என்று. வடிகட்ட வேண்டாம். வடிகட்டினீர்கள் என்றால் கண்டிப்பாக இவற்றில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் இறங்காது. இதை நீங்கள் அப்படி ஊற்றுங்க, வடிகட்ட வேண்டாம். பிறகு இவற்றை ஒரு வெள்ளை துணி கொண்டு கட்டி விடுங்கள். இப்படி நூல் கண்டை பிடித்து வெள்ளை துணி கட்டிய பிறகு இவற்றை தேவையில்லாத துணிகளை கத்தரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி கட்டிவிட்டீர்கள் என்றால் இவற்றை அதிகமாக செய்ய வேண்டாம். 15 நாளுக்கு ஒரு முறை இது மாதிரி புதுமையாக செய்து பயன்படுத்துங்கள். இவற்றை இப்படி பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். 7 நாட்களுக்கு ஒரு முறை இவற்றை சூரிய வெயிலில் வைத்து, சூரிய வெயிலில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சூரிய வெயிலில் வைத்து பயன்படுத்துங்கள். 7 நாட்களுக்கு ஒரு முறை சூரிய ஒளியில் ஒரு மணி நேரம் வையுங்கள். நீங்கள் எண்ணெய் தேய்க்கும் போது
இப்படி எண்ணெய் தேய்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இவற்றில் எண்ணெய் மட்டும்தான் வெளியே வரும். இப்படி நீங்கள் இந்த கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துங்கள். முடி உதிர்வு, பொடுகு, இளநிறை இவையெல்லாம் நீங்கிவிடும். கண்டிப்பாக கருஞ்சீரக எண்ணெய் ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும் உங்களுக்கு. தொடர்ந்து இதை பயன்படுத்தி வாருங்கள். இதை பற்றியான சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன்.